never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough. மிஸ்டர் மாணிக்கம் சார் அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்தாலும் அவருடைய தோட்டத்தை பார்த்து அந்த தோட்டத்திலுடைய குறைபாடுகளை சரிப்படுவதற்காக இன்னைக்கு பசுமை பூமி விவசாயிகளை தேடி என்ற கள ஆய்வில் காட்டாம்பூர் பிள்ளையார்ட்டி தான் சொல்லுவாங்க. காட்டாம்பூர் பிள்ளையார்ட்டி இது வந்து திருப்பத்தூர் தாலுக்கா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி வேர் கான்செப்டே பற்றுது இதெல்லாம் மாதிரி அப்படியே செடி உட்காந்துரும் பட்டுரும். பூவெல்லாம் அப்படியே உதிர்ந்துருது சார். உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருந்துச்சா? நல்ல பயனுள்ளதாக எங்களுக்கு வந்து இப்போ தைரியம் கொடுத்த மாதிரி இருக்குது. இன்னமும் நம்மளால் உருவாக்க முடியும், காய்க்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. இதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு எடுத்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக. தமிழ்நாடு அரசு இதை வந்து கிராமம் தோரங்களை இந்த பாடசாலையை கண்டிப்பாக அமைச்சா இன்னும் விவசாயம் நல்லா பயன்படுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. அதாவது பயிற்சி பட்டறைகளை கிராமம் தோறும் பசுமை பூமி செயல்படுத்தணும். கண்டிப்பா விவசாயிகளை பயன்படுவாங்க. சூப்பர். இந்த பசுமை பூமி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வந்து சொன்னதில் எங்களுக்கு 4 பேருக்கு சொல்லி நாங்கள் இன்னும் 4 பேருக்கு சொல்லும் போது எங்களுக்கு இந்த பெருமை வர உங்களுக்கு தான் சார். சூப்பர், ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் வராத கிராமத்துக்குலாம் எதுவுமே தெரியாது. நாங்க இந்த ஸ்மார்ட் போன் இருக்கிறதுனால அதை பார்த்தோம். சில பேர் பார்க்காதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, பார்த்ததுனால அது வந்திருக்கான். இருந்து நம்ம கிராமத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இடையில உங்க டவுட்டுக்கு போன் அடிக்கலாம். எப்போது அடிங்க. இடையில வரீங்களா சார்? இல்ல நாங்க எப்போது நீங்க டவுட் இருந்தாலும் இலவச எண் நம்பரை தாரேன். நீங்க தொடர்பு கொண்டா நேரடியாகவோ இல்லாட்டி அங்கிருந்தோ உங்களுக்கு தொழில்நுட்பத்தை நம்ம பசுமை பூமியினுடைய வாரத்துக்கு 7 நாளும் 15 மணி நேரம் விவசாயிகளுக்கு இலவச சேவை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும், கத்தரியா இருக்கட்டும், மிளகாயா இருக்கட்டும், வெண்டியா இருக்கட்டும், அனைத்து வகையான காய்கறிகள் உங்க மண்ணுல நல்லா வரும். வார் போட்டு வைக்கணும். இதே மாதிரி தூருக்கு மண் அணைச்சிருக்கீங்க. பட் இந்த கிளைமேட்டுக்கு ஏன் வரலன்னு சொன்னா, இது வந்து நிழல்ல இந்த செடிகள் வளராது. ஒரு சில பல செடிகளை தவிர்த்து மற்ற அனைத்து பல செடிகளும் வெயில் நன்றாக படணும். 2வது பிரச்சனை என்னன்னு சொன்னா, கிளைமேட். காய்கறிகள் எல்லாம் மழை காலங்கள்ல பெருசா உங்களுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு பூக்கள் பூச்சானும் அந்த பூக்கள்ல பிஞ்சுக்கள் முறையாக இயங்காது. ஏன்னா மழை காலங்கள்ல எல்லா செடிகளும் பெருசா காய்க்காது. 3வது பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்க இனிமேல் இந்த மாதிரி பட்ட செடிகளை மழை காலத்துக்கு முன்னாக பின்னாக நம்ம பசுமை பூமியில பூம்பும் பூஸ்டர் 1 கிராம் 2 கிராம் அனைத்து காய்கறி, தக்காளி, கத்தரி எல்லாத்துக்கும் 1 கிராம் 2 கிராம், ஏக்கருக்கு 1/2 கிலோ to 1 கிலோ பூம்பும் பூஸ்டர். அதே மாதிரி நீங்க அதோட காம்ப்ளெக்ஸோட கலந்து போடலாம். அதே மாதிரி நம்ம பசுமை பூமியில கிடைக்கிற அந்த பிரீஸ் அந்த மருந்தையும் நீங்க இதை மாதிரி அடிச்சிட்டேன்னு சொன்னா, இதே மாதிரி வேர் புழுக்கள், வேர் அழுகல் நோயின்னு சொல்றது, இது வந்து ட்ரை ரூட் ராட்டுன்னு சொல்றது, இந்த அழுகல் நோய் காய்க்காம இருக்கிறது எல்லாமே. ஆமா, காரணம் வந்து மழையினுடைய அந்த நிழலினுடைய கோளாறு தான் இதை காரணம். காய்கறிகள் நீங்க சாகுபடி செய்யறவங்க மழை காலங்களை மேக்சிமம் தவிர்க்கிறது நல்லது. இது கேலரி வார்ம்னு சொல்ற ஒரு புழு இருக்கும். இதை நீங்க பிரிச்சு பார்த்தா தெரியும். உள்ள வந்து ஒரு புழு இருக்கும். இங்க பாருங்க விவாஸ், சூப்பர் அண்ணாச்சி. இத பாருங்க, இது வேகமா ஓடுவாங்க. இங்க பாருங்க இருக்கு புழு. இங்க பாருங்க வேகமா ஓடும், துள்ளுவாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க துள்ளுது. இங்க பாருங்க, இதுக்கு பேருதான் கேலரி வார்ம்னு சொல்றது. நல்லா புரிஞ்சிருக்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு எறும்பு வரும், ரெட்டாண்டு. வலை கட்டி புழுக்கையா போட்டு தாய் பூச்சியா மாறி எங்குமே பரவி மாந்தோப்புகளை அழிக்கும். மாந்தோப்புகளுடைய மிகப்பெரிய விரோதி கேலரி வார்ம். இது கல்லாமைன்னு சொல்றது. சேலம் விட்டு இது இமாம் பசந்து, நீலம் இருக்கு, பங்கனப்பள்ளி இருக்கு, எல்லாமும் அற்புதமான ரகம். மாமரம் இனிதான் பூக்கும். இப்ப பூக்க வேண்டிய தருவாய் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க இதை கவாத்து பண்ணிருக்கணும். நவம்பர் ஆகஸ்ட் மாதம் நீங்க கவாத்து பண்ணிருக்கணும். 8வது மாதம் எது வெட்டணும்னு சொன்னா, இப்ப நம்ம மாமரத்தை கவாத்து பண்ண முடியாது, டைம் பார் ஆயிடுச்சு.
ஆனா நீங்க ஆகஸ்ட் மாதம் பண்ணிருக்கணும். இப்ப பண்ண முடியாத விவசாயிகள் இந்த மாமரத்தை லைட்டா இப்படி வளைச்சு விடுங்க. லைட்டா வளைச்சு விட்டுங்க. விட்டியர் சொன்னா பூக்கிறத உடனே இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். இந்த மாமரத்துல இருக்கிற புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு அதை வெட்டுங்க. இதேதான், இப்படிதான் கவாத்து பண்ணணும். அதாவது மேல போறத கவாத்து பண்ணி வெயில் எங்கும் படுற மாதிரி பண்ணணும். இதை வெட்டுங்க. மேல உள்ளதா கழிச்சு விட்டுக்கிட்டு இந்த வேஸ்டா இருக்கிற எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு டேங்குக்கு இது நல்ல மருந்து தான். கார்பன் டெசிம் 12%, மேங்கோ சிப்பு 63%. இது நோய் மருந்து. இது ஒரு டேங்கு 15 லிட்டருக்கு 20 கிராம் போடுங்க. புரியுதா? சாப்புன்னு விற்பாங்க. இப்ப வந்து இந்த ஒரு 30 மரத்துக்கு பேசியிருந்தேன். இது 30 மரத்துக்கு மிக்சி பண்ணி அடிக்க சொல்லிட்டாங்க. இது சரியா வரும்? போதும். இத மாதிரி ஒரு மருந்து இருக்கு, புரோபனோபாஸ் வித் சைப்பர்மெத்திரின். ரெண்டாச்சா? இது டானிக்கு. இது டானிக்கு. 3 கலந்து நீங்க எல்லாம் அதுவும் அதேதான். ஆமா, 3 கலந்து எல்லா மரத்துக்கு அடிங்க. இது கெமிக்கல், இது நஞ்சு. பியூர் ஆர்கானிக்கா வேணும்னு சொன்னா இது மருந்து ஓகே தான். பியூர் ஆர்கானிக்கா வேணும்னு சொன்னா நமக்கு பூக்கணும், இந்த புழுக்களை கட்டுப்படுத்தணும், பிஞ்சுகள் உதிராம இருக்கணும், காய் நிறைய காய்க்கணும்னு சொன்னா நீங்க இதை விடவும் இப்ப இந்த மருந்து அடிக்க. அடுத்து வாங்குறவங்க பசுமை பூமியில பிரீஸ் ஒரு டேங்குக்கு 20 ml, டெக் சைம் அல்லது டெக் பிளாசம் பூக்கிறதுக்கு ஒரு டானிக்கு ஒரு டேங்குக்கு 100 ml, சிலிக்கான் பேஸ்டு ஒட்டும் திராவகம் 50 ml விட்டு கம்ப்ளீட்டா டெக் சிலிக்கான் சொல்லுவாங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டா பூக்காத மாஞ்செடிகளும் பூக்கும், பிஞ்சு உதிராது. தற்சமயத்துக்கு நீங்க இந்த மருந்தை அடிங்க. நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டர்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோபொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிகிராம். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், எண்ணெய், ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி 1, சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி காய்ப்புக்கு வந்த விவசாயிகள் யார் யாருன்னு பார்க்கலாமா? திரு நாகராஜன் புதுக்கோட்டை, திரு ஆயுப்கான் தேனி, திருமதி மணிமேகலை கரூர், திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு அங்கையன் தேனி, திரு ஜாய் குற்றாலம், திரு உமேஷ் பழனி, திரு முருகன் கீழாத்தூர். திரு கனகசபை ராஜபாளையம், திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு கணேஷ்குமார் தென்காசி, திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு குருநாதன் வேலூர், திரு உமாபதி சேலம், திரு முத்துராஜ் குரவன்குப்பம். நமது பசுமை பூமியில் ஆர்கானிக் கலப்புரம் வாங்கி பயன்பெற்ற விவசாயிகள்: திரு மணிகண்டன் சென்னை, திரு சின்னசாமி ஈரோடு, திரு சுந்தரபிரகாசம் சேலம், திரு கண்ணன் திருநெல்வேலி, திரு மோகன் விழுப்புரம், திரு சக்திவேல் திருப்பூர், திரு பரணி சேலம், திரு கார்த்திக் திருச்சி, திரு பூபதி ராமநாதபுரம், திரு கிரி பொள்ளாச்சி.
நமது பசுமை பூமியில் பூமி பூஸ்ட் வாங்கி பயனடைந்த விவசாயிகள்: திரு தினகரன் பாண்டிச்சேரி, திரு கங்காதரன் நாமக்கல், திரு வினோத் திருச்சி, திரு ரவி கும்பகோணம், திரு பொன்னுசாமி திருப்பூர், திரு ஆண்டியப்பன் கண்டனூர், திரு மனோகரன் கர்நாடகா, திரு ஏழுமலை மணப்பாறை, திரு மூர்த்தி திருவாரூர், திரு இந்திரஜித் வரத்தநாடு. நமது பசுமை பூமி வேதாளம் வாங்கி பயன்படுத்த விவசாயிகள்: திரு குணசேகரன் திருப்பூர், திரு மகாமுனி திருச்சி, திரு சண்முகம் கிருஷ்ணகிரி, திரு ரகுராம் கோவை, திரு சிவசங்கர் திருப்பூர், திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல், திரு சம்பத் திருப்பத்தூர், திரு பழனிசாமி பல்லடம், திரு பாஸ்கர் தூத்துக்குடி.